முரசொலி 7/4/2025. இந்தியாவில் முதலிடமான தமிழ்நாடு. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை உச்சத்துக்கு கொண்டு போய் நிறுத்தி விட்டார் திராவிட நாயகன் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இது மகத்தான சாதனையாகும். யாராலும் செய்ய முடியாத சாதனை ஆகும். இந்த சாதனை சாதாரணமானது அல்ல. இந்தியாவின் மற்ற மாநிலங்களை காட்டிலும் பொருளாதார வளர்ச்சி விகிதத்தில் தமிழ்நாடு புதிய உச்சத்தை அடைந்துவிட்டதாக சொல்வது ஒன்றிய அரசின் திட்ட அமலாக்கத்துறை ஆகும். 9.69 விழுக்காடு வளர்ச்சியுடன் இந்தியாவிலேயே மிக அதிக விகித வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது தமிழ்நாடு. இந்தியாவின் பிற மாநிலங்களை விட இது அதிகம் என்பது ஒன்று. தமிழ்நாட்டின் வளர்ச்சி எவ்வளவு இருக்கும் என்று மதிப்பீடு செய்யப்பட்டதை விட இது மிக அதிகம் என்பது இரண்டாவது பத்தாண்டு காலத்தில் இத்தகைய உச்சத்தை தமிழ்நாடு என்றும் எட்டியதே இல்லை. 8.57 விழுக்காடாக இருந்த தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக 7 என்ற எண்ணிக்கைக்கு பின் தங்க வைத்தவர் பழனிசாமி. கோவிட் தொற்றை அவர் காரணமாக சொன்னாலும் அவரது கையாலாகாத்தனம்தான் இதற்கு முழுமுதற் காரணம். அனைவரையும் உள்ளடக்கிய திராவிட மாடல் ஆட்சியை அமைத்த மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 8.13 விழுக்காடு, 8.23 விழுக்காடு என படிப்படியாக உயர்த்தி இன்றைய தினம் 9.69 விழுக்காடாக உயர்த்தி தமிழ்நாட்டை இந்தியாவில் அனைத்து மாநிலங்களையும் விஞ்சிய வளர்ச்சியாக உயர்த்தி காட்டிவிட்டார்கள். தமிழ்நாடு அரசு முதலாக மார்ச் 2025 இரண்டாம் வாரத்தில் வெளியிட்ட பொருளாதார ஆய்வறிக்கையில் முன்கணிப்பு செய்யப்பட்ட வளர்ச்சி வீதத்துடன் ஒன்றிய அமைச்சகம் வெளியிட்ட உண்மை வளர்ச்சி வீதம் ஒத்துப்போவது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். இந்த பொருளாதார ஆய்வு 8 விழுக்காட்டுக்கும் மேல் வளர்ச்சி இருக்கும் என கணித்திருந்தது. சென்னை பொருளியல் நிறுவனத்தின் மத்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எகனாமிக்ஸ் மூத்த பொருளாதார வல்லுநர்கள் முனைவர் சீவரங்கராஜன் மற்றும் முனைவர் கே.ஆர். சண்முகம் ஆகியோர் ஜூலை 2024 இல் வெளியிட்ட ஆய்வுக் கட்டுரையில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி வீதம் 9.3 விழுக்காடு ஆகஸ்ட் இருக்கும் என கணித்திருந்தனர். இறுதியில் மேற்குறிப்பிட்ட 2 மதிப்பீடுகளையும் தாண்டி அதிக வளர்ச்சியை தமிழ்நாடு பெற்றுள்ளது. ஒன்றிய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் இணையதளத்தில் குஜராத், பீகார், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 14 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் 2024-25 ஆம் ஆண்டுக்கான வளர்ச்சி வீதம் குறித்த தரவுகளை பதிவேற்றம் செய்யவே இல்லை. கொரோனாவில் எத்தனை பேருக்கு ஊசி போட்டோம், எத்தனை பேர் பாதிக்கப்பட்டார்கள் என்ற தகவல்களையே பதிவேற்றம் செய்யாத மாநிலம் உத்தரப்பிரதேசம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஒன்றிய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் இணையதளத்தில் வெளியாகியுள்ள தரவுகள் என்ன சொல்கிறது என்றால் 2024-25 ஆம் ஆண்டில் தமிழ்நாடு 9.69 விழுக்காடு உண்மை வளர்ச்சி வீதத்துடன் ரியல் எகனாமிக் குரோத் ரேட் இந்தியாவிலேயே மிக அதிக வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. நிலையான விலை மதிப்பின்படி 2023-24 ஆம் ஆண்டில் 15,71,368 ரூபாய் கோடியாக இருந்த தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி ஜிஎஸ்டிபி 2024-25 ஆம் ஆண்டில் 17,23,698 ரூபாய் கோடியாக உயர்ந்துள்ளது. பணவீக்கத்தை கருத்தில் கொள்ளாமல் இதனை கணித்தால் 14.02 விழுக்காடு ஆகும். இதற்கு பெயரளவு வளர்ச்சி வீதம் நாமினல் குரோத் ரேட் என்று பெயர். இந்திய நாட்டின் தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி தமிழ்நாடு 9.21 விழுக்காடு அளவுக்கு பங்களித்துள்ளது. அதாவது இந்திய நாட்டின் வளர்ச்சியில் 100-ல் 10 விழுக்காடு பங்கை தமிழ்நாடு செலுத்தி வருகிறது. இதுதான் தமிழ்நாட்டு வளர்ச்சியின் அடையாளங்கள் ஆகும். எத்தகைய கஷ்ட காலத்தில் இந்த சாதனைகள் எட்டப்பட்டுள்ளது என்பதுதான் மிக முக்கியமாகும். தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாத வயிற்றெரிச்சல் பேர்வழிகளை ஒதுக்கி தள்ளுவோம். ஆனால் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை ஒவ்வொரு இடத்திலும் தடுக்கக்கூடியதாக, தடைச்சுவர் எழுப்பக்கூடியதாக இன்றைய ஒன்றிய பாஜக அரசு இருக்கிறது. செயற்கையான நிதி நெருக்கடியே பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு கொடுத்து வருகிறது.
அதிகமான வரி தரும் தமிழ்நாட்டுக்கு பொறி அளவுக்கு கூட நிதி தருவது இல்லை. நாட்டின் சமச்சீரான வளர்ச்சியை எதிர்நோக்கும் வகையில் வளர்ச்சி குன்றிய பகுதிகளுக்கு தேவையான நிதியை வழங்குவது அவசியம் என்றாலும் அதே வேளையில் பல்வேறு வகைகளிலும் சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கு தேவையான நிதி ஆதாரங்களை அளிப்பதன் மூலமாகவே அவற்றின் வளர்ச்சியை தக்கவைப்பதுடன் அந்த மாநிலங்களின் வளர்ச்சி பாதைக்கும் வழிவகுக்க முடியும் என்பதையும் நிதிக்குழு கவனத்தில் கொள்ள வேண்டும். சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கான நிதியை குறைத்து வளர்ச்சியை எதிர்நோக்கும் பகுதிகளுக்கு நிதி ஆதாரங்களை மடைமாற்றுவதன் மூலம் ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்படுவது மட்டுமின்றி வளர்ச்சி குன்றிய மாநிலங்களுக்கு இறுதியாக கிடைக்கும் வரி பகிர்வும் குறைந்துவிடும் என்பதே உண்மை என்று நிதிக்குழுவிடம் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார்கள். அந்த அளவுக்கு நம்மை நிதி நெருக்கடியில் தள்ளிவிட்டுள்ளது ஒன்றிய அரசு. இதெல்லாம் பாஜகவுக்கு புரியாதவே ஆகும். நிர்மலா சீதாராமன் என்று ஒருவர் நிதி அமைச்சராக இருக்கிறார். அவருக்கும் நிதிக்கும் தொடர்பு இல்லை. தமிழ்நாடு என்ற பெயரே இல்லாமல் ஒன்றிய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார். அதிமுகவை கைப்பற்றும் முயற்சிகளில் அவர் இறங்கி இருக்கிறார். அவரிடம் இருந்து தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? இவரை போன்ற ஜன்மங்களை பற்றி கவலைப்படாமல் தான் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். 9.69 விழுக்காடு வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல, இதன் மூலமாக அமைதியான மாநிலம் தமிழ்நாடு என்பது உறுதியாகி இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கும் இடத்தில்தான் வளர்ச்சியானது இருக்கும். அந்த வகையில் பார்த்தால் அமைதியான மாநிலம் தமிழ்நாடு என்பதும் உறுதியாகி இருக்கிறது. அமைதியாய் தமிழ்நாட்டை உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்.